இமேஜின் யாரும் இல்லாத ஒரு ரோட்ல நீங்க மட்டும் உங்களோட கார்ல தனியா போய்கிட்டு இருக்கீங்க. அந்த டைமும் மிட் நைட்டா இருக்கு அண்ட் உங்களை சுத்தி எந்த காருமே அந்த ஹைவேல இல்ல. அப்படி அந்த கார்ல நீங்க போய்கிட்டே இருக்க போது முன்னாடி ஒரு உருவத்தை பாக்குறீங்க. எக்ஸாக்டா இதே மாதிரி இல்லைனாலுமே கரெக்டா இந்த அட்மாஸ்பியர்ல கார் டேஷ் கேமரால பதிவான மர்மமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். யாருமே இல்லாத ஒரு ஹைவேல மிட் நைட் அப்போ ஒரு ஒயிட் கலர் கார் ஓவர் ஸ்பீட்ல போறது ஒரு போலீஸ் பார்த்துருக்காங்க அண்ட் அந்த காரை சேஸ் பண்ணி போறாங்க. This mysterious driver tricks cops into thinking ஃபர்ஸ்ட் அது நார்மலான சேசிங்கா தான் இருந்திருக்கு. போலீஸ் சேஸ்னா நார்மலானதான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. ஐ மீன் காமனா ஒரு போலீஸ் சேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அது இருந்திருக்கு. நார்மலா சேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்க போது முன்னாடி உள்ள காரனுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிட்டா என்னன்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருந்த காரை திடீர்னு ட்ரிஃப்ட் அடிக்கிறேன்ற பேர்ல என்னென்னமோ அடிச்சு யூ டர்ன் அடிச்சு நம்ம போலீஸ்காருக்கு பின்னாடி போயிட்டான். அண்ட் இந்த போலீஸ்காரங்களும் அந்த காரை வேகமா திருப்பி பின்னாடி போய் சேஸ் பண்ணலாம்னு பார்த்தா அந்த கார் மாயமா மறைஞ்சிருச்சு. அவங்களும் அந்த கார் எங்க போச்சுன்னு பதட்டத்துல அதே ரோடு வழியா வேகமா போறாங்க. பட் கொஞ்ச நேரத்திலேயே அந்த கார் திருப்பி அவங்க கண்ணுக்கு படுது. அண்ட் திருப்பி அந்த சேஸ் நார்மலா கண்டினியூ ஆகுது. அண்ட் திடீர்னு அந்த வெள்ளை கலர் கார் திடீர்னு ஜிக்ஸாக் மாதிரி போக ஆரம்பிச்சிருக்கு. என்னடா இவன் திடீர்னு வித்தியாசமா லூஸ் மாதிரி போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வேகமா சேஸ் பண்ணி எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு போறாங்க. பட் அந்த ஜிக்ஸாக்கா போய்கிட்டு இருந்த கார் திடீர்னு திருப்பி ஸ்ட்ரெயிட் ஆகி ஒழுங்கா போக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இப்ப தான் ரோட்ல நடக்கிற சேசிங் அதுக்கப்புறம் ஆஃப் ரோடுக்கு மாறுது. நார்மலா போயிட்டு இருந்த கார் டக்குன்னு ஒரு ட்ரிஃப்ட்டை போட்டு லெஃப்ட் சைடு போக ஆரம்பிக்குது. ஐ மீன் அந்த சைடு ரோடு கிடையாது, ஃபுல்லா மண் ரோடு மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் அங்கேயுமே ஒரு சேசிங் நடக்குது. அங்க உள்ள சேசிங் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய ஃபென்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபென்ஸ் இருக்கு. அண்ட் அந்த ஒயிட் கலர் காரும் அந்த ஃபென்ஸை தாண்டி போயிருச்சு. ஓகே நம்மளும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா திருப்பிட்டு அந்த ஃபென்ஸ் கிட்ட போய் நின்று பார்த்தா தான் தெரியுது அந்த ஒரு பெரிய ஃபென்ஸுக்கு எந்த கேட்டுமே இல்லை, அங்கே போறதுக்கு என்ன வழியுமே இல்லை. அப்போ தான் அந்த போலீஸ்காருக்கு புரியுது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எப்படி அந்த கார் அந்த ஃபென்ஸை தாண்டி போச்சு அப்படின்னு. எனக்கே இது பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. பிகாஸ் அந்த கேமரா குவாலிட்டியுமே மட்டமாக தான் இருக்குது. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான். பட் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஃபென்ஸை தாண்டி எப்படி அந்த கார் போயிருக்கும் அப்படின்றது எனக்கே ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. இப்போ வரைக்குமே அந்த சேஸ் பண்ண போலீஸ் அந்த ஒயிட் காரை பற்றி சுத்தமாக மறக்கலை. அண்ட் அங்கே உள்ள எல்லா போலீஸுமே அந்த ஒரு காரை கோஸ்ட் கார் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு நபர் யாருமே இல்லாத ஒரு ஹைவேல ஜாலியா பாட்டுலாம் போட்டுட்டு கார்ல போய்கிட்டு இருக்காரு மிட் நைட்ல. அப்படி போய்கிட்டு இருக்க போது இந்த ஜீப்ரா கிராசிங் தான் இருக்கும் பாத்திருக்கீங்களா, எல்லாரும் கிராஸ் பண்றதுக்கு வச்சிருப்பாங்களே, இதெல்லாம் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி அந்த ஜீப்ரா கிராசிங் அவர் கண்ணுக்கு தெரியுது. அதான் இப்ப விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜீப்ரா கிராசிங்க்கு மேல ஹியூமன் மாதிரியான ஒரு என்டிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு ஹியூமன் மாதிரியான ஒரு திங் நிக்கிற மாதிரி பாக்குறாரு. அதனால சரி நம்ம ஒரு ஏத்திர போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பிரேக் பிடிக்கிறாரு. ஐ மீன் வேகமா போய் ஏத்திரக்கூடாதுன்னு பிரேக் பிடிக்கிறாரு. அப்படி ஒரு கிட்ட போய் பிரேக் பிடிக்க போதான் அவருக்கே தெரியுது அது ஹியூமன் இல்ல, ஒரு ஹியூமன் ஆயிடான பலூன் மாதிரி ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த பலூன் அவர் கிட்ட வந்தோன்னு அப்படி பறந்து மேல போக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே அது ஏதாவது ஏர் பலூனா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது நீங்க யோசிச்சிங்கன்னா கூட அந்த யாருமே இல்லாத ரோட்ல எப்படி அந்த பலூன் அங்க வந்திருக்கும், அதுவும் இவர் காரை கிட்ட போனவொன்னு எதுக்கு அது மேல போயிருக்கணும், இந்த கேள்வி யாருக்குமே தெரியல. இதுவுமே மிஸ்ட்ரியா தான் இருக்கு. அண்ட் இதுல முக்கியமான விஷயம் நான் நோட் பண்ணது என்னன்னா, அந்த உருவம் அந்த பலூன் மாதிரி இருந்துச்சுங்களா, அந்த பலூன் மேல பறக்கிறதுக்கு முன்னாடி அது கீழே பாத்தீங்கன்னா ஏதோ லிக்விடா இல்லைன்னா ரோடு ஏதாவது உருகி இருக்கா இல்ல ஏதாவது அமுங்கி இருக்கா என்னன்னு தெரியல. பட் அது கீழே ஒரு லிக்விட் மாதிரியான திங் ஊத்தி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அதுவுமே இந்த கேமரா குவாலிட்டி மட்டமா இருக்கிறதுனால அதுவுமே நம்மளால என்னன்னு பெர்ஃபெக்டா சொல்ல முடியாது. உங்களுக்கு என்னன்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.
அண்ட் இதுல ஒரு நபர் அவர் கார்ல இந்த வாட்டி எதுவும் வந்து யாருமே இல்லாத ரோடு, மிட் நைட்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஆஃப்டர்நூன் மாதிரியான ஒரு டைம் தான். இந்த டைம்ல நிறைய கார் எய்தாப்லயும் வந்துட்டு இருக்கு, இவர் சைட்லயும் நிறைய கார் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு மர்மமான விஷயம் நடக்குது. இங்க இவர் ஒரு கார்ல போய்கிட்டு இருக்க போது முன்னாடி இவர் டேஷ் கேமரால இன்னொரு கார் பதிவாயிருக்கு. ஐ மீன் அந்த கார் ஒரு நார்மலான சிட்டிசனோட கார் தானே வச்சுக்கோங்களேன். அந்த கார் இவருக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த கிளைமேட்டுமே ரொம்ப கோல்டா இருக்கிறது மட்டும் இல்லாம அங்க நிறைய ரொம்ப ஃபாகியா இருந்திருக்கு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி உள்ள கார்ஸே நம்மளுக்கு தெரியாது, அந்த மாதிரி இருந்திருக்கு. அண்ட் அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அந்த இவர் வைப்பர் போட்டிருக்காரு, அந்த வைப்பர் இப்படி வரும் பாத்தீங்களா அந்த காருக்கு முன்னாடி, அதை இவர் ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. அந்த வைப்பர் ஒரு வாட்டி இப்படி பண்ணிட்டு எடுத்து பார்க்க போது முன்னாடி உள்ள அந்த கார் டோட்டலா வேனிஷ் ஆயிருக்கு. அந்த கார் எங்க போச்சுன்னே தெரியல, டோட்டலா பிளாங்க், எங்க போச்சுன்னே தெரியல. அண்ட் அது ரிப்ளையுமே போடுறேன், என்ன நீங்களே பாருங்க. நீங்க சொல்லுவீங்க அந்த கார் ஓவர்டேக் பண்ணி ஒரு குறிப்பிட்டதுல ஃபாகியா இருக்கு இல்லையா, அதுக்கு தாண்டி போய் எங்கேயாவது போய் இது பண்ணிருக்கோம், எங்கேயாவது போய் நின்றுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. பட் இந்த வீடியோ பார்த்தா எனக்கு அப்படி தோணல. நம்ம கடைசியா பார்க்க போற வீடியோல ஒருத்தர் டேஷ் கேமரால தான் இது ரெக்கார்ட் ஆயிருக்கு. மிட் நைட் அவர் தனியா கார் ஓட்டிட்டு போயிருந்திருக்காரு. நார்மலா போயிட்டு இருக்க போது இந்த 4 சைடா ரோடு பிரியும் பார்த்திருக்கீங்களா, அந்த மாதிரியான ரோட்டுக்கு அந்த மாதிரி 4 ரோடா பிரியறதுக்கு நடுவுல ஒரு ஆம்னி வேனா ஒரு குட்டியான மாதிரி நிறுத்தி வச்சிருக்காங்க யாரோ. அண்ட் அதுவுமே ஒயிட் கலர்ல தான் இருக்கு. அது பெர்ஃபெக்டா ஒயிட் கலரான்னு தெரியல. அண்ட் இவரும் அந்த குட்டியான வந்து சரி யாரும் நிப்பாட்டி இருக்காங்க போல, யாரும் அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் ஏதாவது போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போலான்னு தான் போறாரு. அப்போது அந்த நிறுத்தி வச்ச வேன்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வராரு. ஒரு ஹூடி போட்டுட்டு, ஒருத்தர்னு சொல்ல முடியாது, ஒரு பையன் வேணா சொல்லலாம், அந்த மாதிரிதான் இருக்கு அப்பியரன்ஸ் பாக்குறதுக்கு. ஒரு ஹூடியும் ஜீன்ஸ் பேண்டும் போட்டுக்கிட்டு வேகமா இவருக்கு ஹெல்ப் கேட்கற மாதிரி வேகமா நடந்து வராரு. ஓகே, இவரு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிடுறாரு. பட் அங்கதான் ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்குது. ஹெல்ப் கேட்டு வரனா என்ன செய்யணும், வேகமா வந்து விண்டோ தட்டணும், அப்படி இல்லைன்னா முன்னாடி வந்து ஏதாவது சிக்னல் கூட காமிச்சிருக்கலாம். அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த ஹூடில எல்லாம் பாக்கெட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாக்கெட்ல கைய போட்டுக்கிட்டு காருக்கு முன்னாடி அந்த ஃப்ரண்ட் லைட் படுற மாதிரி வந்து நின்றுட்டு தரையவே பார்த்துட்டு இருந்திருக்கான். அவருக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. இவரும் வந்து சரி ஏதோ சரியில்லை அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவரு திருப்பிட்டு போறாரு. அண்ட் அவனும் தடுக்க முயற்சி பண்ணியிருக்கான். பட் நல்ல வேலை அவர் அங்கிருந்து எஸ் ஆயிட்டாரு. கடைசி வரைக்கும் அவன் யாரு, அவன் என்ன பண்ண ட்ரை பண்ணா, எதுக்கு வந்து வண்டி நிப்பாட்டினா அப்படின்றது எல்லாம் டோட்டல் மிஸ்ட்ரியா தான் இருக்கு. ஸோ இப்போ நீங்க பார்த்த அந்த 4 இன்சிடென்ட்ல எது உங்களுக்கு மிஸ்ட்ரியா படுது, இல்லை இந்த மாதிரி நடந்திருக்கலாம் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த பேங்கர் வீடியோல வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.